மன்றாடிகள். சோழ பேரரசினுடைய சூரியன் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடியவர் ராஜேந்திர சோழன், மதுராந்தகன் அப்படின்னு அவருக்கு பேர். அவரு கற்றளி கோயிலான நம்முடைய சோளத்துல கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கோயிலை வந்து அவர் கட்டுறாரு. கற்றளி கோயில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கல்லுக்கு மேல இன்னொரு கல்லை வைத்து கட்டக்கூடிய கோயிலுக்கு பேர் தான் கற்றளி கோயில்னு பேர். அதுல பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு நடுவில் சுண்ணாம்பு அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. சிற்பக்கலையினுடைய உச்சம் அப்படின்னு இந்த கோயில்களை நம்ம வர்ணிக்கலாம். அப்படி கல்லுக்கு மேல கல்லா வைத்து கட்டப்படக்கூடிய இந்த கற்கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய விக்கிரகம் இருக்கு இல்லையா, அதற்கு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பராமரிக்கிற பணியை செய்தவங்களுக்கு பேர் தான் வந்து மன்றாடிகள்னு பேர். நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க, அணையா விளக்கு. அப்படி அந்த கோயிலில் எப்போதுமே அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த விளக்குக்கு தேவையான எண்ணெயை வந்து அவங்க தான் கொண்டுட்டு வரணும். அவங்க பேர் தான் மன்றாடிகள். அவங்களுக்கு அதாவது சாகா மூப்பா ஆடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க.